இன்றைய பதிவில் சுக்கிரனால் வரும் நோய்கள் என்னென்ன, யாருக்கு சுக்கிரன் நோய் தருவார், அதிலிருந்து விடுபடும் வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம். மிக அற்புதமான ஒரு தலைப்பு. இப்போ சுக்கிர பகவான் யாருக்கெல்லாம் நோயை தருவார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நீங்கள் பிறந்தது புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இதில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் வைநாசிக அதிபதியாக வருவார். வைநாசிக அதிபதினா ஒன்றும் இல்லைங்க, நோயை தரும் கிரகமாக வருவார். அதுவும் இல்லாமல் சுக்கிர பகவான் உங்கள் ஜாதகத்தில் வைநாசிக அதிபதியாக வரும்போது அல்லது சுக்கிர பகவான் வைநாசிக தொடர்பை வாங்கும்போது உங்களுக்கு சுக்கிர பகவான் தன் நோயை உங்களுக்கு தருவார். இப்போ என்ன மாதிரி நோய்கள் எல்லாம் தருவார் சுக்கிர பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணைய பாதிப்பு. கணைய பாதிப்புன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலின் சுரப்பில் குறைபாடு. இன்சுலின் சுரப்பில் குறைபாடு ஏற்பட்டானா என்ன ஆகும், உங்களுக்கு டயபெட்டிக் ஆகும், சுகர் பேஷண்ட்டாக இருவீங்க. ஸோ அதுவும் இல்லாமல் சுக்கிரனாலே அழகுக்கு உண்டான கிரகம் இல்லையா, ஸோ முக அழகை குறைக்கும். இப்போ கன்னம் சொன்னீங்கன்னா சுக்கிர பகவான் உறுப்பு தான் கன்னம். ஸோ கன்னத்தில் தழும்புகள் அல்லது முகப்பொருட்கள் அப்படிங்கெல்லாம் உங்கள் முக அழகை கெடுத்துவிடும். ஸோ இதெல்லாம் சுக்கிர பகவான் தருகிற முக்கியமான நோய்களாகும். அடுத்ததாக இந்த நோய் தாக்கத்திலிருந்து எப்படி விடுபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு பல வழிமுறைகள் இருக்கிறது. குறிப்பாக இதுக்கு நீங்கள் மருத்துவ முறைகள் எடுத்துக்கலாம். இப்போ உங்கள் ஜாதகத்தில் சூரிய பகவான் பலமாக இருக்கும்போது நீங்கள் ஆங்கில மருந்துகளை எடுத்தால் உங்களுக்கு இதற்கு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் ஜாதகத்தில் சந்திர பகவான் பலமாக இருக்கும்போது நீங்கள் ஹோமியோபதிக் முறை மருத்துவத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதற்குண்டான தீர்வு கிடைக்கும். அடுத்ததாக செவ்வாய் பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கும்போது நீங்கள் உடற்பயிற்சி செய்யலாம், வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சு அதை நோயை கட்டுக்குள் வைக்கலாம். அல்லது அக்யூபங்க்சர் போன்ற முறைகளை பயன்படுத்தி உங்களுக்கு நீங்கள் தீர்வு தேடிக்கலாம். இல்லை உங்கள் ஜாதகத்தில் புதன் பகவான் பலமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பச்சிலை வைத்தியம், அந்த வைத்தியத்தை யூஸ் பண்ணி உங்கள் சுகரை கட்டுக்குள்ளே வைக்கலாம். அதாவது குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கும்போது நீங்கள் ஹீலிங் தெரப்பிங்கிற ப்ரானிக் ஹீலிங், ரேக்கி ஹீலிங் இந்த மாதிரி முறைகள்லாம் இருக்குங்க இல்லையா, ஹீலிங் தெரப்பி நீங்கள் யூஸ் பண்ணி தீர்வு நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கும்போது நீங்கள் ஆயுர்வேதிக் சிகிச்சை முறைகளை யூஸ் பண்ணி தீர்வு எடுத்துக்கலாம். கேது பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருந்தால் நீங்கள் சித்தா மருத்துவத்துக்கு போகலாம். ராகு பகவான் பலமாக இருக்கும்போது நீங்கள் இந்த மஞ்சரித்த தாயத்து மந்திரிச்சு கட்டுவாங்க இல்லையா, அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சுக்கிரனின் மருத்துவ முறை மாத்திரம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. சுக்கிரனின் மருத்துவ முறைன்னா அரோமா தெரப்பி. அரோமா தெரப்பியை நீங்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அதை நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. அடுத்ததாக சுக்கிரனின் உணவுகளை நீங்கள் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். உணவுகள்னா என்ன? சுக்கிரனின் உணவுகள் அனைத்து இனிப்பு வகைகள், சோயா உணவுகள், வெண்மொச்சை, அடுத்ததாக நெல்லி உணவுகள், காளான் உணவுகள், எலுமிச்சை உணவுகள் இவற்றையெல்லாம் நீங்கள் அறவே தவிர்த்து விட வேண்டும். ஆனால் நீங்கள் தானம் கொடுக்கலாம். அடுத்ததாக நீங்கள் அதற்குண்டான வழிபாட்டு, சுக்கிரனுக்கு உண்டான தெய்வம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமி தாயார் வழிபாடு நீங்கள் கண்டிப்பாக எடுக்கவே கூடாது. அடுத்ததாக நீங்கள் இதற்குண்டான பரிகாரம் எடுக்கணும். சுக்கிரன் என்னும் நட்சத்திரத்துக்கு ஒரு பரிகாரம் எடுக்கணும். அதுவும் இல்லாமல் உங்கள் சுக்கிரபுரீஸ்வர் என்கிற ஆலயத்துக்கு, திருப்பூர் மாவட்டத்துக்கு பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன், சுக்கிரபுரீஸ்வரர் என்கிற ஆலயத்துக்கு நீங்கள் தைதுளை கரணம் நடுமுறையில் உள்ள நாள் சென்று நீங்கள் போய் பரிகாரம் பண்ணிட்டு வரணும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சுக்கிரனால் வரும் நோய்கள்லேருந்து நீங்கள் ஈஸியாக விடுபடலாம். நேயர்களே, உங்களுக்கு இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். இதுவரை நன்றி, வணக்கம்.